தமிழ் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு வந்து கேஎல்சிசியில் இருக்கிற சூர்யா ஷாப்பிங் மால் அங்கே தான் போகிறோம். கேஎல்சிசி அப்படின்னா கோலாலம்பூர் சிட்டி சென்டர் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்காக நம்ம மெட்ரோவில் போகிறோம். போகும்போது இதை பார்க்குற காட்சி தான் இதெல்லாம். ஏற்கனவே இந்த மாதிரி சீனை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கேஎல் உள்ளே தான், நம்ம சிட்டி உள்ளே தான் சுற்றுறதுனால எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அது தெரிகிறது பேங்க்கோட காம்பவுண்டு தான். அது ஷார்ப்பாக மேலே ஆகிட்டாங்க. பீப்புளெலாம் சைலண்ட்டாக உட்காந்து அவங்க மொபைல் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் கூட யாரும் வாய்ஸ் சவுண்டாக யாரும் பேசிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அழகாக ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம போகும்போதே பார்க்குறோம், இந்த மினேரா டவர் அங்கே இருப்பாங்க, அதான் கேஎல் டவர்னு சொல்கிறது. இது வந்து ஏற்கனவே இன்னொரு இதில் போட்டிருந்தது. இது வந்து மியூசிக் வாசிக்கிறாங்க. கண்ணு தெரியாதவங்க, கண்ணு தெரிஞ்சவங்க 2 பேரும் வாசிக்கிறாங்க அவங்க. அதுதான் அந்த சீன்றது. எல்லா ஷாப்பிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ். இங்கே உள்ள வெஜிடபிள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். ஏன்னா சைனீஸ் காய்கறி எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மாம்பழம் வந்து நல்லா பழுத்திருக்கு. முன்னாடி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இங்கே சம்மர்லேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால டேஸ்ட் இருக்குது. கிங்னு ஒன்று, இது வந்து டூரியான் ஃப்ரூட்டு. அது காட்டணுன்னே காட்டுறேன், வேறு ஒன்று இல்லை. இது பீன்ஸு. இது வந்து ஸ்லரி இல்லைன்னா சிவரிக்கீரைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ், சுகருக்கு ரொம்ப நல்லது. இதான் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். காளான். இது நம்ம ஊரில் கிடையாது. திராட்சை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே உள்ள இது திராட்சை தான். அது பச்சை இது திராட்சை. ஏன்னா சீட்லெஸ்ஸாக இருக்கும். அதான் அங்கே உள்ளதுக்கு நம்ம ஊர் உள்ளது. பலாப்பழம் டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் பலாப்பழம் சுளையெல்லாம் நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கும். இதில் இருக்குது வெண்டைக்காயெல்லாம் இருக்குது, பீன்ஸ் இருக்குது பக்கத்தில். இது வந்து கிரில் மாதிரி வச்சு அதில் வந்து கொடியை மேலே ஏற்றி விட்றாங்க, கீழே தரையில் படாமல். இது காலையிலே போனப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ட்வின் டவரில் நம்ம போகும்போது அந்த முன்னாடி நடுப்புற ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு பாரு, அது வரைக்கும் தான் கூட்டிப்பாங்க. 41 42 ஃப்ளோரோட அந்த மிடில் தான் அது இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போவோம். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் நம்ம தான் பார்க்க போகிறோம். கேஎல் சிட்டி. கேஎல் வந்து இது பெட்ரோனாஸ்ன்னு சொல்லுவாங்க. பெட்ரோனாஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள பெட்ரோலியம் கம்பெனியோட பேர். அதுக்குள்ளே ஆஃபீஸ் தான் அது. பாருங்கள். நம்ம கூட்டி போகிறது அதோடு நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே கூட்டி போக மாட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் பார்க் ஒன்று இருக்கும். இதெல்லாம் சைடில் வந்து காரு இதெல்லாம் போகிறதுக்கு, இதெல்லாம் சைடில் போய்ட்டு பின்னாடி பார்க்கிங்காண்டி போகிறது. பக்கத்தில் பின்னாடி உள்ள ரோட்லேயே கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அது. உள்ள ஷாப்பிங் மால்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடைங்க, அப்புறம் பார்க்கிங் ஏரியா, இதுதான் நிறையா இருக்கும். பெரிய பெரிய ஹால்மாக இருக்கும். எல்லாமே சாப்பாட்டு கடைகள் நிறையா இருக்கும். மேலே தான் கேஎல்சிசியில் தான் அந்த சூர்யா இருக்கிற. சூர்யான்னு சொன்னால் சூரியன்னு அர்த்தம். அதனால் அது மலாய் மொழியில் வந்து சூரியனுக்கு வந்து சூர்யான்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சூரியன் மாதிரி படம் போட்டிருப்பாங்க. உங்களை காட்டுறேன் அந்த சீனு எப்படி. ஏன்னா உள்ளேருந்து பார்க்க முடியாது, வெளியிலேருந்து இந்த வாட்டர் பார்க் போகும்போது நீங்கள் பார்க்கலாம். பஸ்ஸில் டூரிஸ்ட்லாம் நிறைய பஸ்ஸுங்க வந்து எல்லோரும் இறங்கிட்டு ஃபோட்டோஸ் பிடிக்கிறது, அங்கே உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறது, இது எல்லாமே செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் டூரிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த கேஎல் டவர் போகாட்டியும் கூட இந்த கேஎல் பெட்ரோனாஸ் டவர் கண்டிப்பாக வந்துடும். ட்வின் டவரு. இது வேர்ல்டுலேயே வந்து 2 டவர் உள்ளது இங்கே மட்டும்தான் இருக்குது. இது வந்து 2004 வரைக்குமே இதுதான் டாலஸ்ட் டவராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் துபாயில் உள்ளது புர்ஜ் கலிஃபா. அதுதான் இதுக்கப்புறம் இதை விட ஹைட்டாக போனது. அதனால் எல்லாருமே இந்த அதிசயத்தை வந்து பார்க்க வருவாங்க. இது வந்து கம்பெனியோட விளம்பரத்துக்கான இந்த கட்டுறது தான். ஆனால் வந்து காலப்போக்கில் இது வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுனாலையும் பெட்ரோலியம் கம்பெனியோட பேர் நல்லா விளங்குறதுக்காக வேண்டி கட்டுறது. 2 கம்பெனிஸ் கட்டிட்டாங்க. ஒன்று சவுத் கொரியா, இன்னொன்று வந்து ஜப்பானீஸ் கம்பெனி. 2 பேரும் சேர்ந்து தனித்தனி பில்டிங். அது ஒரு டவர் ஒரு கம்பெனியும், இன்னொரு டவர் இன்னொரு கம்பெனியும் கட்டிருக்காங்க. இது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி போகணும் அப்படின்னு தெரியாமல் நாங்கள் பாதை மாறி வந்து கிராஸ் பண்ணி போகிறேன். ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்தேன். அன்றைக்கி மெட்ரோ போகும்போது மெட்ரோவில் போயிட்டேன். கீழே பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அது வழியாக நான் நடந்து போனேன். போயிட்டு ட்ரெயினில் போயிட்டேன்.
பக்கத்துலன்னு சொன்னால் எல்லாம் 500 மீட்ரு 600 மீட்ரு நடந்து தான் ஆகணும். சும்மா அதுவும் பக்கத்துலேயே இப்போ பில்டிங் பக்கத்துலேயே இறங்கி அப்படியே போயிடலாம் அப்படிலாம் கதை கிடையாது. பஸ்ஸில் போகிறவங்க போகலாம், பக்கத்துலேன்னா ஒரு 300 மீட்டரில் போகலாம். பாக்கியெல்லாம் வந்து வேறு ரோடு கிராசிங் டைமில் சிக்னல் விழுந்துச்சுன்னா இடிச்சிடுவாங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக போகணும். அது மட்டும் ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக நடந்துக்கணும். இடிச்செல்லாம் கீழே விழுந்தோம்னா கதை முடிஞ்சு போச்சு. எவனும் டெட் பாடியை கொண்டு ஸ்டோரேஜ் பண்ணிடுவான், வீட்டுக்கெல்லாம் பாடி வந்து சேராது. அதனால் எப்போதுமே கவனமாக ரோடு கிராசிங் மட்டும் கவனமாக கிராசிங் பண்ணும். அதே அது பாருங்கள், போனவங்க கூட அது அவங்கெல்லாம் தாய்லாண்டுக்கார மாதிரி இருக்கான், போயிட்டு திரும்பி உடனே வந்துட்டாங்க. போகும்போது கவனமாக போகணும், மற்ற சிக்னல் பார்த்து கரெக்டாக போகணும். அது மாதிரி சிக்னல் இருக்கும்போது வண்டி யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால் நீ பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து அதை வாக் பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் சிக்னல் வந்து பெடஸ்ட்ரியன் வாக்குக்கு தனியாக சிக்னல் வரும். அந்த டைம் தான் கிராஸ் பண்ணணும். மற்ற வண்டி டைவர்ஷனில் இருக்குங்கிறதுனால நம்ம பாட்டு கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்லாம் போகக்கூடாது. இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி நிறைய ஷூட்டிங் வேறு பண்ணுவாங்க. வந்து ஃபிலிம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுறது. மொபைலை வந்து வெர்டிகலாக வச்சு பார்த்தா தான் நல்லா தெரியுது. அது ஹரிசாண்டலாக வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் சரியாக பார்க்க முடியாது. ஒவ்வொரு குழந்தைகளுமே வந்து உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு குழுவாக வந்திருப்பாங்க. எல்லாருமே வெவ்வேறு ஊர்லேருந்து டூர் வந்தவங்கெல்லாம் அழகாக வந்து உட்காந்துக்கிட்டு குரூப்பாக உட்காந்துட்டு இந்த ஃபோட்டோ பிடிக்கிறது. இங்கே பாருங்க எப்படி அங்கே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கேமராவுக்கு முன்னாடி லென்ஸ் மாதிரி வச்சு விற்கிறதுக்கு தனியாக வேறு குரூப் வந்திருப்பாங்க. இல்லைன்னா அவனுக்கு ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோ பிடிக்கிறவங்க காசு வாங்கி போகிறாங்க, உடனே ஃபோட்டோ பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போ தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணலை, அதனால் எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. மோடு காலையில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்குது. அதனால் தண்ணி அடிக்காமல் இருக்குது. ஈவினிங்கில் தான் லைட்டிங் போட்டு நல்லா டான்ஸிங் பண்ணுறது மாதிரி நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதில் வந்து மலேசியர்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். இங்கே மட்டும் ஃப்ரண்ட்டில் டேரெக்டாக ஃப்ரண்ட்டு இதுதான். இதில் தான் நீங்கள் நேராக ட்வீட் அவர் அப்படியே நேராக போனீங்கன்னா ட்வீட் வந்தால் அது என்ட்ரன்ஸ் தான், பெட்ரோனாஸோட என்ட்ரன்ஸ் தான். அது தாண்டி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கு. இது மட்டும் இப்படி இப்போ எல்லாம் நார்மலாக அடிக்குது. நம்ம இன்றைக்கி வந்து உள்ளே போகல, ஏன்னா டிக்கெட் கிடைக்கல. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் கிடச்சிருக்கோம். அது 1 வீக் கிட்டத்தட்ட முன்னாடியே புக் பண்ணோம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நெக்ஸ்ட் வீக் நான் புக் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம அதில் தான் நான் புக்கி பார்க்க முடியும். இந்த ட்வின் டவரோட உயரம் வந்து 451.9 மீட்ரு ஹைட்டு. இந்த கட்டடத்தில் வந்து 88 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த கட்டடம் வந்து 1993 கட்ட ஆரம்பித்து 1996 ஜூன் மாதம் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து 1999 ஆகஸ்ட் 31 தான் திறந்துருக்காங்க. அன்றைக்கி வந்து அவங்களுடைய நேஷ்னல் டே, அதனால் அன்றைக்கி அவங்க திறந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கட்டடத்தோட பேக் சைடு வர போகிறோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம பேக் சைடு போக போகிறோம். இது ஃப்ரண்ட் வியூ தான் இன்னும் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இங்கே வர்றதுக்கு இந்த கொம்பாக்குன்னு போட்டு பாருங்கள். அதில் வந்தீங்கன்னா கேஎல்சிசிலே ஒரு ஸ்டாப் இருக்குது மெட்ரோவில். அந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது தனியாக இருக்கும்போது ஒவ்வொரு ஃபோட்டோவை பிடிச்சி வேறு இடத்துல இருந்து. இது வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டுங்களில் வந்து சாப்பாடு எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சைனீஸ் சாப்பாடு தான். இது வந்து லெபனானிஸ். இந்த சிக்கனை வந்து தொங்க வச்சுருப்பாங்களே அது. இது செகண்ட் ஃப்ளோரில் சரவண பவன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் 2 வடை சாப்பிட்டேன். காலையிலே சாப்பிட்டு போயிருந்ததுனால அது எனக்கு அவ்வளோவா படிக்கலை. இதான் நம்ம கேஎல்சிசியோட பின்னாடி வந்துட்டோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வாட்ரு பம்ப் ஆகி நல்லா டான்ஸிங் மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டோம். பாருங்கள், ஆனால் ஈவினிங்கில் லைட்டிங்கோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இருந்தாலும் பகல்லையும் வந்து எல்லா ஜனங்களும் வர்றவங்க போகிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு அதில் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ பிடிக்கிறது. அந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய கார்டன் இருக்குது, பார்க். அது நிறைய வித்தியாசமான இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் உட்கார்றதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது உள்ள.
நான் அந்த சைடு போனேன், அது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன். அந்த இடத்துல காமிக்குது உங்களுக்கு. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸு, பங்களாதேஷு, நேபாளிஸு இவங்கெல்லாம் நிறைய ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள், அவங்களெல்லாம் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது தான், வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. நேராக வந்து பாருங்கள், சூர்யா கேஎல்சின்னு போட்டு மேலே சூரியன் மாதிரி படம் போட்டுருக்கு பாருங்கள். சூர்யானாவே மலாயில் வந்து சூரியன் தான் அர்த்தம். இது வந்து சமஸ்கிருத வேர்ட்லேருந்து வந்தது தான் அது. சைனீஸ் ஃபெஸ்டிவல் தொடங்குறதுனால அங்கே வந்து நல்ல ஆர்கிடெக்சர்லாம் வந்து சும்மா டிசைன்ஸாக பண்ணி பண்ணுறாங்க. அதனால் பப்ளிக் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து சிம்போனி லேக் வாட்டர் ஃபவுண்டெயின்னு சொல்கிறாங்க. லைட் ஷோ வந்து நைட்டில் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ டேயில் வந்து பார்க்கும்போது விசிபிளாக அவ்வளோவா நல்லாயிருக்கும், சுமாராக தான் இருக்கும். இங்கே தான் மேலே செகண்ட் ஃப்ளோரில் தான் சரவணாவோட ஸ்டோர் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சரவண பவன் இருக்குது. காலையில் டைமில் வந்து அங்கேயும் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால் இங்கே வந்து 2 வடை மட்டும் வாங்கி சாப்பிட்டேன், ரிமெம்பருக்காக வேண்டி. அடுத்த வாரம் வரும்போது போகலாம், திரும்பி போகலாம். எல்லா இடத்துலையும் வாட்டர் தான், இடம் ஸ்ப்ரே பண்ணி டான்ஸிங் பண்ணுறது அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். இதில் அதிகமான நேரம் எல்லாம் இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே இங்கே தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நமக்குள்ளே ஷாப்பிங்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டமாக தான் அங்கே இருக்குது. அப்படி நேராக இந்த பின்னாடி போனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த சைடு போனீங்கன்னா ட்ரேட் சென்டர் மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து இந்த எவ்ரி மந்த்து வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரேட் நடக்கும். அந்த இது பாருங்கள், கூட்டி போகிற பாருங்கள். அப்போ அவங்க நேராக அங்கே தான் போகிறோம். ஒவ்வொரு வீக்லேயும் மாதத்துல எப்படியும் ஒரு 10 ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கும். கம்ப்யூட்டர் ஷோ நடக்கும், எலக்ட்ரானிக்ஸ் ஷோ நடக்கும், புக் ஷாப்பிங்ஸ் அந்த மாதிரி ஷோ நடக்கும். அப்புறம் எல்லா விதமான ஷோவும் இங்கே தான் நடக்கும். இது ட்ரேட் சென்டர் பக்கத்துலேயே இருக்குது. ட்ரேட் சென்டர் தான் அது. உள்ளே போனீங்கன்னா கார்டன் மாதிரி தான், நிறைய இதுக்கும் டிக்கெட் போட்டு வசூல் பண்ணி ஒவ்வொரு ஷோவிலையும் கூட்டிகிட்டு போவாங்க. கேஎல்சி ஷாப்பிங் மால் போகிறதுக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது, அது ஃப்ரீ தான். ஆனால் இது உள்ளெல்லாம் நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னா ஒவ்வொரு இதுலேயும் அட்டன் பண்ணுறதுக்கு காசு கட்டணும். இது வந்து அந்த பேக் சைடில் சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் குளிக்கிறதுக்காக வேண்டி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இது பின்னாடி வச்சுருக்காங்க. அங்கே மேலே வந்து டிஜிட்டலில் வந்து காமிக்குது 6:20 அப்படின்னு 6:36ன்னு காமிக்குது. நம்ம கேமராவில் பிடிக்கும்போது அப்படியே ஃபிலிங்கரிங் ஆகுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது ஃபிலிங்கரிங்லாம் அவ்வளோ நல்லா அப்படியே ஸ்டில்லாக தான் அப்படியே நிற்கும். நானும் இது கேமராவில் வச்சு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டில்லாக நிற்கும்னு இல்லை, கண்டினியூவாக அது ஃபிலிங்கரிங் ஆகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக குழந்தைங்க தான் இங்கே ப்ளே பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி விட்டாங்க. ஃபேமிலியோடு வந்துக்கிட்டு சின்ன குழந்தைங்க வச்சுருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து தண்ணியில் ஹைட்டு கம்மியாக வச்சு அதில் குளித்து விளையாடுது. இதுதான் அது. ஒரு டைம் கிடச்சிச்சின்னா நீங்களும் எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த உலகத்தில் யாரும் விதிவிலக்கில் இவங்க செய்ய முடியாது, இது செய்ய முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். நம்ம நாட்டிலேயே நிறைய இடம் பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம நிறையா பார்க்கல தான். இருந்தாலும் பக்கத்து நாட்டில் என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் போய் பார்க்கணும். அது மாதிரி எந்த அளவுக்கு அவங்க சோஷியலாக பழகுறாங்க. எல்லாம் சில்ட்ரன்ஸுக்கு ப்ளே பண்ணுறது தான். அதில் நேராக பூங்காவில் வந்துட்டேன். பூங்காவிலேருந்து பார்க்குறோம். நம்ம பாருங்கள், பூங்காவில் இது மாதிரி உட்காந்துக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. கார் பார்க்கிங் அந்த சைட்லலாம் பார்க் பண்ணிவிட்டு நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு லைட் வெளிச்சம், நைட்லலாம் வந்து இதெல்லாம் ஷாப்பிங் மாலு, ஹோட்டல்ஸு, ட்ரேடு பாருங்கள் எப்படி சினிமா எடுக்கிறாங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிஒன். தேங்க்யூ.